அருமை பொறுப்பாளர்களே, போராளிகளே, நம்முடைய மாவட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வரை புரிந்திருக்கின்ற பழைய சிறுத்தை அருமை அண்ணன் முதன்மை செயலாளர் அருமை அண்ணன் ஏசி பாவரசு அவர்களே, தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மலர்மதி அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கின்ற மண்டல செயலாளர் அருமை சகோதரர் செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இந்த செயற்குழுவை வழிநடத்தி ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்ற மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர முன்னணி பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாடி பேசிய பொறுப்பாளர்கள் எல்லாம் சிறந்த கருத்தினை பதிவு செய்திருப்பார்கள். நேரம் கடந்துவிட்டது. அவர்கள் பேசிய கருத்தையே மீண்டும் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நமக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுத்த, நமக்கு முகவரி கொடுத்த, நம்மை அடையாளப்படுத்திய நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா ஆகஸ்ட் 17. இந்த ஆகஸ்ட் 17 என்பது இதற்கு முன்னாடி நாம் கொண்டாடிய பிறந்த நாளை விட இந்த பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடி அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால், கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த ஒரு ஆண்டு, கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்த இந்த ஆண்டில் தலைவர் அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். இந்த பிறந்த நாளில் உங்களுக்கெல்லாம் ஒரு பணிவான வேண்டுகோளை நாம் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த மையம் மாவட்டத்தில் 200 பொறுப்பாளர்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த 200 பொறுப்பாளர்களும் தனித்தனியாக போஸ்டர் போட வேண்டும். தனித்தனியாக 200 பொறுப்பாளர்களும் 100 போஸ்டர் போட்டால் போதுங்க. இந்த பிறந்த நாள் என்பது ஒரு போஸ்டர் திருவிழாவாக நாம் மாற்றி அமைக்க முடியும். அதனால் அருமை பொறுப்பாளர்களே, உங்களில் ஒருவனாக நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது, உங்களை கெஞ்சி கேட்பது, ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் குறைந்தபட்சம் 100 போஸ்டர் போட்டாக வேண்டும். 100 போஸ்டர் போட்டு உங்க சொந்த ஊரில் ஒரு 50 போஸ்டர் விட்டு மீது 50 போஸ்டர் கிராமத்தில் டவுன்ல விட்டுங்க. ஆகஸ்ட் 17 என்பது 16ஆம் தேதியே இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் போஸ்டர் மயமாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு விடுக்கின்ற ஒரு கட்டளை. உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய தம்பியாக நான் விடுக்கின்ற கட்டளை. ஆகஸ்ட் 17 ஒரு போஸ்டர் திருவிழாவாக நாம் எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும். மகளிர் மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, அருமையான அவர்கள் அதை பற்றி குறித்து பேசுவார்கள். அந்த சப்ஜெக்ட்ல அவர் சிறந்த கருத்தினை பேசியிருப்பார்கள். இந்த மாநாட்டில் பெருந்தலாக இங்கே நாம் 200 பேர் கூடியிருக்கிறோம். இந்த 200 பேருக்கு மாறாக 200 பெண்கள் அல்ல, 400 பெண்களை நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் 2 பேர் ஒருங்கிணைச்ச போதுங்க. இப்போ நான் இருக்கிறேன்னா எங்கள் வீட்டில் 2 பேர், அதுபோல ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் 2 பேர்களை நீங்கள் ஒருங்கிணைச்ச போய் நீங்க 400 பேர். மைய மாவட்டம் 4 பேர், 5 மாவட்டம் இருக்குது. 2000 பேர் நம்மளே 2000 பேர். அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா எங்கேயே போய் வாங்க வாங்க வாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் 2000 பேர் பிரச்சனை இல்லை, நம்ம பக்கத்து மாவட்டம். அதனால் ஆண் சிறுத்தைகளே இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் ஒருங்கிணைக்கின்ற மாநாடு. அதனால் ஆண் சிறுத்தைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண் சிறுத்தையும் 2 பெண் சிறுத்தைகளை நீங்களாம் அணிவகுத்தால் போதும். 400 பேர், 2000 பேர் நாம் அங்கே திரட்டலாம். அதனால் பொறுப்பாளர்களாம் பொறுத்து உணர்ந்து நமக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிற தலைவர்களுக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் பொறுப்பை உணர்ந்து பொறுப்போடு செயல்பட்டால் அந்த மாநாடும் சிறப்பாக அமையும், தன்னுடைய பிறந்த நாளும் சிறப்பாக அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி